ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா இன்னைக்கு ரெண்டு குரோம் எக்ஸ்டென்ஷன் பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த ரெண்டு குரோம் எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பண்ணோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் பார்க்க போற ரெண்டு குரோம் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வீடியோ ரெக்கார்டிங். ஸோ சில பேர் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நிறைய பேர் டீச் பண்ணுவீங்க, சில பேர் ஆன்லைன்ல சில நோட்ஸ் எடுப்பீங்க. அப்போ கண்டிப்பா இந்த ஸ்கிரீன்ஷாட்டும் வீடியோ ரெக்கார்டும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் அண்ட் ஸ்கிரீன் ரெக்கார்டுன்னு சொல்லி ஒரு யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது. இப்போ பர்டிகுலரா ஒரு ஒரு டேப் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், இல்ல பர்டிகுலர் ஒண்ணு மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் பண்ற பதில ஆக்சுவலா இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்க பிசினஸ்க்கு ஒரு ரெக்கார்டிங் எடுக்கணும், இல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒரு பேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேப் மட்டும் நீங்க ரெக்கார்ட் பண்ணணும்னா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி நீங்க கண்டிப்பா கம்பல்சரி ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட் அண்ட் ஸ்கிரீன் ரெக்கார்டர் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்டென்ஷன்ல ஆட் ஆயிடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஷோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அண்ட் ஸ்கிரீன் ரெக்கார்டர்ல ஆட் ஆயிடும். ஒன்ஸ் இந்த ஸ்கிரீன்ஷாட் மேல எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும், அந்த லோகோ வந்துடும். அந்த லோகோ கிளிக் பண்ணினா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் மட்டும் ரெக்கார்ட் பண்ண போறீங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கு. ஒன்னு ஸ்கிரீன்ஷாட், இன்னொன்னு வீடியோ ரெக்கார்டிங். இப்போது நான் வீடியோ ரெக்கார்டிங் வச்சிருக்கேன். ஸோ வீடியோ ரெக்கார்டிங்ல டெஸ்க்டாப் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ண போறீங்களா, இல்ல ஒன்லி ஃபார் டெஸ்க்டாப்பா, இல்ல கேமராவோட ரெக்கார்ட் பண்ண போறீங்களா, அதாவது உங்களோட ஃபேஸும் தெரியணும் பிளஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்க கேமரா யூஸ் பண்ணலாம். இல்ல நான் டெஸ்க்டாப் மட்டும் பண்ண போறேன்னா ஜஸ்ட் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணி என்டையர் டெஸ்க்டாப்பும் நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படி இல்ல ஒரே ஒரு டேப் மட்டும், இப்போ மேல நான் மல்டிபிள் டேப் ஓப்பன் பண்ணிருக்கேன், இந்த டேப் மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும், ஜஸ்ட் இதை மட்டும் கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணலாம். இதுதாங்க இந்த குரோம் எக்ஸ்டென்ஷனோட முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். இதை நீங்க கம்பல்சரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா உங்க பிசினஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு டுட்டோரியல் ஷேர் பண்ணாலும் இல்ல ஏதாச்சும் ஒரு வீடியோ ஷேர் பண்ணாலும் அப்போ இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். அப்படி இல்ல எனக்கு நான் வீடியோ ரெக்கார்டே பண்ண மாட்டேன், கண்டிப்பா நீங்க ஸ்கிரீன்ஷாட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் பேஜ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், இல்ல பர்டிகுலர் பேஜ் கட் பண்ணணும், அது நார்மலா டூலே இருக்கு, ஸ்னைப்பிங் டூல் இருக்கு. பட் ஆனா இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ ஸ்கிரீன்ஷாட் அண்ட் ஸ்கிரீன் ரெக்கார்டுக்கு இந்த டூலை நீங்க கம்பல்சரி யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது இமேஜ் டவுன்லோடு. ஸோ இந்த இமேஜ் டவுன்லோட் எதுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க நிறைய வெப்சைட் கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய வெப்சைட் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய காம்படிட்டிவ் வெப்சைட் ரிசர்ச் பண்ணுவீங்க, இல்ல நீங்க நோட்ஸ்க்காக சில வெப்சைட் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வெப்சைட்லாம் போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, இமேஜ் உங்களால ஈஸியா டவுன்லோட் பண்ணுவோம். நார்மலா நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுவோம், ஸோ குரோம் எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவ் இமேஜஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணுவோம். அந்த மாதிரி டைம்ல சில ஃபார்மேட் உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. இந்த மாதிரி வெப் எக்ஸ்டென்ஷன் வரும், இல்ல ஏவி ஃபார்மேட்ல வரும். அந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்தா நம்மளால அந்த இமேஜ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஜேபெக் ஃபார்மேட்லயோ ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட்ல வந்தா மட்டும் யூஸ் பண்ண முடியும். சில சைட்ல உங்களால சேவ் இமேஜஸ் அது உங்களால பண்ண முடியாது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற எக்ஸ்டென்ஷன் தான் இந்த இமேஜ் டவுன்லோடு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆட் டு குரோம் கொடுத்துருங்க. இது ஆட் டு குரோம் கொடுத்த உடனே என்ன ஆகும், இது உங்களோட எக்ஸ்டென்ஷன்ல ஆட் ஆயிடும். ஒன்ஸ் இது ஆட் ஆனா போதும், ஒரு சிங்கிள் கிளிக்ல உங்களால அந்த வெப்சைட்ல இருக்கிற எல்லா இமேஜும் டவுன்லோட் பண்ண முடியும். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி பண்றோம் பாருங்க. ஆக்சுவலா இப்போ இது கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ் எக்ஸ்டென்ஷன் போறேன், இமேஜ் டவுன்லோட் எக்ஸ்டென்ஷன் போயிட்டு ஜஸ்ட் அந்த இமேஜ் ஸ்கேன் பண்ணா போதும், அந்த சைட்ல இருக்கிற மொத்த இமேஜுமே உங்களால இங்க ஷோ பண்ண முடியும். பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இப்ப நான் ஓபன் பண்ணிருக்க வெப்சைட்ல இந்த டேப்ல கிட்டத்தட்ட 289 இமேஜஸ் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பேஜ்ல உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் ஆல் கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா இமேஜையும் செலக்ட் பண்ண முடியும். அப்படி இல்ல நீங்க ஒரு இமேஜ் எந்த இமேஜ் பார்த்து செலக்ட் பண்ணா ஜஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இங்க பார்த்தா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. ஜேபெக் வேணுமா, பிஎன்ஜே வேணுமா, வெப் ஃபார்மேட் வேணுமா, ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்க ஃபார்மேட்ல நீங்க டவுன்லோட் பண்ணலாம். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் பிசினஸ் ஓனர்ஸ், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு டீச்சரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க எந்த ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தாலும் சரி, இந்த இமேஜ் டவுன்லோட கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ல இருக்கிற எல்லா இமேஜஸ் வேணா செலக்ட் ஆள் கொடுத்து மொத்த இமேஜுமே 253 இமேஜும் உங்களால செலக்ட் பண்ண முடியும். டீசெலக்ட் கொடுத்தா இதுல எது பெஸ்டான இமேஜ் உங்களுக்கு தேவையோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி உங்களால அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ண முடியும் guys. அதே மாதிரி கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த ரெண்டு எக்ஸ்டென்ஷன் பார்த்துருக்கோம். ஒன்னு பாத்தீங்கன்னா
வீடியோ ரெக்கார்டு எக்ஸ்டென்ஷன் பார்த்துருக்கோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் ரெக்கார்டு எக்ஸ்டென்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ இது 2 எக்ஸ்டென்ஷன்ல எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.